சரி, நல்லது. சிறியோரை காக்க வேண்டும், பெரியோரை வணங்க வேண்டும் என்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப என்னை கண்டவுடன் பாதத்தில் பணிந்தீர்கள். நானும் ஆசீர்வாதம் கொடுக்கலாம் என்று தான் இருக்கிறேன். ஆனால் மனம் ஏதோ சற்று சஞ்சலப்படுகிறது எனக்கு. குடும்பம் அழிஞ்சு போயிரு போடா. மூஞ்சி முகரையும் பாரு. என்ன பிடிச்சுக்கல அது போய் அவகிட்ட கேள இருக்கிற பாரு எப்படி முடிக்கிறானு. என்னடா முடிக்கிற என்ன ஏதுன்னு கேளு. என்ன எல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா. கேமராக்குள்ள என்ன எதுக்கு பிடிச்சிக்கல நான் மூட்டு கூட போறேன்க்கா. என்ன எனக்கு ஒண்ணுமே இல்லக்கா. நான் ஒண்ணுக்கு வந்து போயிட்டு வரேன். ஆளு சும்மா ஓரசிட்டே இருக்குது. பொம்பளை கண்டது பொம்பளைங்க பார்த்ததுல ஓட தோற என்ன குளிர்காது சும்மா கையன் என்ன தூக்கி கொடுக்க தங்கள் அக்கா எப்படி எப்படி தங்களுடைய பாதங்களுக்கு மல்லிகை முல்லை மட்டுமே மறிக்கொழுந்து பாரிதாதும் என்று சொல்லக்கூடிய சரி வாசனாதி மலர்களை பறித்து தங்கை திருமணி மாது உங்களுடைய பாதத்தை பணிந்தேன் அக்கா. தங்கள் அக்கா இருந்தாலும் பாதத்தை பணிந்தபடியா நீ எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டும் தெரியுமா? எப்படிக்கா நல்லா இருக்கு குளிருக்கு.
பாதம் பணிந்ததினா பருலகில் வாழ்ந்திருப்பாய். கண்ணீர் எந்த போதும் இப்படித்தான். கண்ணே என்று சுடாய் நீய பலையொளி தங்களுடைய பெயனுடைய பாதாரம் இந்த கமலை பணிந்தபடியா அங்கே உலகத்துல எந்த ஒரு குறையும் இல்லாமல் படிக்கு பூவும் பொட்டோடும் மஞ்சள் குங்குமத்தோடும் என்றென்றைக்கும் தங்கையாகவே வாழ்ந்திருப்பாய் கண்ணே. அப்படியே ஆகட்டும் அக்கா, அப்படியே நல்லா இருடி. அப்படி ஆகட்டும். என்ன நம்முடைய அஸ்திராபுரத்திலே யாரோ வருவது போல் தெரிகிறது. யார் இது? இந்த அஸ்னாபுரத்து ராணிகள் அனைவற்று பேருமே அடிபடிந்தோம் சுவாமி. வணக்கம் சுவாமி. சரி, நல்லது. சிறியோரை காக்க வேண்டும், பெரியோரை வணங்க வேண்டும் என்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப என்னை கண்டவுடன் பாதத்தில் பணிந்தீர்கள். நானும் ஆசீர்வாதம் கொடுக்கலாம் என்று தான் இருக்கிறேன். ஆனால் மனம் ஏதோ சற்று சஞ்சலப்படுகிறது எனக்கு. பாதத்தை பணிந்த பெண்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பது மனம் சஞ்சலமா? உங்களுக்கு மட்டும், என்ன காரணம்? சரி, நான் ஒன்று ஏற்கட்டுமா? கேளுங்கள். இங்கே பெண்கள் தான் இருக்கின்றீர்களே தவிர ஆண்கள் ஒருவரையும் காணவில்லையே. அத்திபுரத்து ஆண்கள் எங்கு பார்த்தாலும் திரிந்து கொண்டே இருப்பார்கள். இன்றைய மட்டும் எங்கும் இல்லையே, எங்கு போய்விட்டார்கள்?
அவங்க போயிட்டாங்க. அவங்க 100 பேருமே போயிட்டாங்க. ஆமா, காளிய கோயில் கடப்பள்ளி கொடுக்க புடிச்சிட்டு போயிட்டான். நீங்க அவ்வளவுதான் போயிட வேண்டியது. நீங்க என்ன நாரதரே அங்கே குசு குசு? அதுவெல்லாம் ஒன்றுமில்லை தாயி. ஏதோ நீங்க சொன்னதுக்கு நான் கேட்டேன். அப்படியா? சரி சரி சரி. ஆமா, எங்க போய் விட்டாங்க? அவர்கள் குடிமக்களுடைய குறையை தீர்த்துவதற்காக வடகோடி கானகத்திற்கு வேட்டைக்கு சென்று இருக்கிறார்கள். எது? வேட்டைக்கு போயிருக்காங்க வடகோடி கானகத்தில். எங்கே? வடகோடி கானகமா? ஆமா, வேட்டைக்கு போனது 101 மன்னர்கள். 101 மன்னர்களுமே எங்க புருஷனுங்கதான். அப்படியா? ஏன் நாரதா? என் கணவரை பார்த்தீர்களா? வருவதாக சொன்னாரா? நன்றாக இருக்கிறார்களா? பார்த்து விட்டு தானம்மா வந்தேன் நான். ஆமா, எப்பொழுது வருவார்கள்? அந்த காட்சியை சொல்லிவிட்டு போகலாம் என்று தான் இங்கு வந்தேன் நான். அப்படியா? அதனால்தான் காலிலே விழுந்த உடனே உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க மனசு சற்று சந்தேகப்படுகிறது சொன்னேன். ஐயோ, என்ன சுவாமி? கணவன்மார்கள் வந்து கொண்டிருப்பாங்க. வேண்டும் என்ற ஆரத்தி எல்லாம் ரெடி பண்ணலாமா? அட நீ யாரையாம்மா? இனிமேல் வரவே மாட்டார்கள் உன் கணவன்மார்கள். ஐயோ, நானும் ஆமா, என்ன வலிக்குது? ஆமாம்மா. என்ன சுவாமி சொல்றீங்க? ஏன் தெரியுமா? எதனால இப்படி சொல்லுறேன் தெரியுதா? என்னால?